மக்கள் விரும்பாத திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்துள்ளதாக மக்கள் மத்தியில் பொய்யான பிம்பத்தை உருவாக்க முயற்சி நடைபெறுகிறது என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் கோடங்கிப்பட்டியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது, ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மாற்று கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த 3 ஆண்டுகளில் அதானி நிறுவனத்திடமிருந்து எந்த விதமான உறவுகளோ தொழில் ரீதியான வர்த்தக தொடர்புகளோ இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது 7 ரூபாய் 1 பைசாக்கு வாங்கக்கூடிய மின்சாரம் என்பது கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட மின் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிதி என்பது உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தடையாணை கேட்டோம். உச்சநீதிமன்றம் தடையாணை வழங்கவில்லை. அதனால் அந்த நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் ஒப்பந்தம் போட்டதைப் போல, எங்களது அரசு ஒப்பந்தம் போட்டதைப் போல, மின்வாரியம் ஒப்பந்தம் போட்டதைப் போல ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது. மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும்.